ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களுக்கு எந்த கண்ட்ரோல் இல்லன்னு தெரியுது. அது பாட்டுக்கு ஃப்ரீ ஃபால். நீங்க பாத்தீங்கன்னா செங்கல் விழற மாரி விழுகுது. இது விழும்போது ஒரு நிமிஷத்துக்கு 11,000 அடி எஸ்டிமேட் பண்றாங்க. 17,000 அடி தான் பறந்துட்டு இருந்திருக்காங்க. மொத்த டைமே அவங்க அவ்வளவு உயரத்துல இருந்து கீழ வந்து விழுந்து நொறுங்குறதுக்கு 1.5 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. சோ அந்த 1.5 நிமிஷத்துல உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அமெரிக்கால பேன் பண்ணிருக்காங்க. என்னன்னா அவங்க வந்து அது விரும்பல. இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க விரும்பல. திருப்பி இன்னொரு ஆக்சிடென்ட் வந்துடக்கூடாதுன்னு. அவங்க 35 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த முடிவு கரெக்ட்ங்கிறது இப்ப தெரிய வருது. ஏன்னா அவங்க எடுத்த முடிவு மாதிரி தானே இங்க நடந்திருக்கு. அவங்க வந்து ஒருவேளை இது ஐசிங் அதே கண்டிஷன் இந்த சிமிலர் பேட்டர்ன்ல நடந்திருக்குது இந்த ஆக்சிடென்ட்ங்கிறது. இந்த ரிசல்ட்டும் அதே பேட்டர்ன்ல வந்ததுன்னா தென் இது சீரியஸா அந்த விதம் பண்ணணும். அவங்க 1.5 நிமிஷத்துக்கு முன்னாடி முடியுது. நார்மலா எந்த ஈவெண்ட்டும் இல்லாத இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல இறங்க போற பிளேன், லேண்ட் ஆக போற பிளேன். இதுல வந்து யாருக்குமே தெரியாது, இன்க்ளூடிங் பைலட் கூட எந்த வார்னிங் கிடையாது, எதுவும் கிடையாது. எவ்ரிதிங் ஃபைன். கடைசியில் இடி கீழே வந்து விழுற முடிய என்ஜினும் ஓடிட்டு இருந்தது. அதனால இன்ஜின் ட்ரபிள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருந்தாலும் ஒரு இன்ஜின் ட்ரபிள் எப்பயுமே இவ்வளவு பெரிய டீப் ஸ்டார்லாம் கொண்டு போய் விடாது. நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு இன்ஜின் ரெண்டும் செப்பரேட், ரெண்டு இன்ஜினுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லை. ஸோ ரெண்டு செப்பரேட் கார் மாதிரி, ரெண்டு கார் ஒரு நேரத்தில் போகும்போது ரெண்டு காரும் பிரேக் டவுன் ஆகுது பாருங்க. நேச்சுரல் தானே அது. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி இல்லை. அப்போ ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒரு இன்ஜின் போதும், அது வந்து அழகாக கொண்டு லேண்ட் பண்ணலாம், பறக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ ரெண்டு இன்ஜின், ஒரு இன்ஜினுங்கிறது இல்லாமல் இன்னொரு இன்ஜினால பறக்க முடியும். அப்படியே இன்ஜின் ட்ரபிள் வந்தாலும் ஒரு இன்ஜின்ல தான் வரும் யூஸ்வலா, ரெண்டு இன்ஜின்ல வராது. அது எல்லா பிளேன்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ஜின்ல இப்ப நம்ம டிரான்ஸ் அட்லாண்டிக் இது மாதிரிலாம் லாங் டிஸ்டன்ஸ் கடலுக்கு மேல பறக்கும்போது ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஆபத்தான் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. பிளேன் வந்து பைலட்ஸ் ரூட்டை போடும்போதே ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு இடத்துல இறக்கிறதுக்கு ஸ்பாட்டை வச்சுட்டு தான் அதை பிளான் பண்ணி தான் அவங்க ரூட்டே போடுவாங்க. எதுல போனாலும் சரி, எவ்வளவு பெரிய கடல் மேல போனாலும் சரி. ஒவ்வொரு பிளேனுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு பிளேன் வந்து 3 மணி நேரம் இன்ஜின் ஒரு இன்ஜின்ல பறக்கும். ஒரு A350 5 ஹவர்ஸ் பறக்கும். அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு இன்ஜின்ல எவ்வளவு பவர் இருக்கு. ஸோ அதை வச்சு அவங்க வந்து சேஃபா கொண்டு போய் லேண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்ஜின் ஃபெயிலியருங்கிறது நவீன காலத்துல அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அது வந்து சின்ன ஒரு இன்கன்வீனியன்ஸ் தான் ஒழிய அது ப்ராப்ளம் இல்லை. ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷனை பைலட் மிஸ் பண்ணிட்டாலோ இல்ல ஃபிளைட் வந்து கரெக்டா நமக்கு அந்த வார்னிங் கொடுக்கலனாலும், ஏன்னா இந்த ஐஸ் பில்டப் ஆச்சுன்னா அது வார்னிங் கொடுக்கும். அதுல என்ன அது ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் சிஸ்டத்துல. ஸோ இட் குட் பி எனி திங். ஆனா நம்ம வந்து இப்போ அந்த பிளாக் பாக்ஸ் வர முடிய 100% யாருமே ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. பட் இது என்னன்னா, இது இப்படி விழுந்திருக்குங்கிறது இப்ப நம்ம நேயர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திருப்பாங்க. இப்படி ஒரு பிளான் அப்படி அம்போன்னு விழுவுதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ். இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ரகம், அவங்க போன இடம், அதுல இது மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கலாம். இதனால இப்படி விழுந்திருக்கலாம். வழி மற்றபடி பிளைன் வந்து வெறும் இன்ஜினே இல்லைன்னா கூட விழாது. ரெண்டு இன்ஜின் இல்லைன்னா கூட லேண்ட் பண்ணலாம். வெரி அன்பார்ச்சுனேட் அந்த இறந்தவங்க ஃபேமிலி. அதெல்லாம் இது ஒரு கொடூரமான சாவு தான். இது வந்து என்னன்னா, அந்த பைலட்டுக்கெல்லாம் அந்த ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியலங்கும் போதே தெரிஞ்சிருக்கும். பேசஞ்சருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, பைலட்டுக்கு 100% இது வந்து அவங்க வந்து இறக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த பிளாக் பாக்ஸ் வந்து முழுமையா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னன்னு தெரிய வருமா? எக்ஸாக்ட்லி. இதுல வந்து பைலட் எரர் உள்ள இருக்குதா, அவங்க கரெக்டா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிருக்காங்களா, இது மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம். 5 மெமரி பண்ணி ஞாபகமா புக்கை ரெஃபர் பண்ணாதே பண்ற பாயிண்ட்ஸ் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாங்களா, இது மாதிரி ஒருவேளை அவங்க நான் ஐசிங் கண்டிஷன்ல வந்துட்டு அவங்க நான் ஐசிங் கண்டிஷன்ல தான் வந்திருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அப்போ வந்து ஆட்டோ பைலட்டை டிஸ்என்கேஜ் பண்ணி மேனுவலா ஃபிளை பண்ணிருக்கணும். அது பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த ஆட்டோ பைலட்ல போடும்போது தான் இந்த எலிவேட்டர், இந்த ஏலரான்ங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல போய் இந்த பிளேனை கீழே சாச்சிருதான்.